SCP-052 ஆப்ஜெக்ட் கிளாஸ் யூக்ளிட் என்ன அப்படின்னா, நியூயார்க் நகரத்துல சுரங்கப்பாதை ரயில் நிலையத்தில் நடக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு தான் இந்த SCP-052. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயின்ட் 59 அப்படின்னு ஒரு ஸ்டாப் இருக்கு. அதுல ABCD அப்படின்னு சொல்ற 4 வகையான ட்ராக் இருக்கு. இதுல ஏ ட்ராக்ல மட்டும் ஒரு சில பழுதுகள் நீக்கிறதுக்காண்டி, ஒரு சில வேலைப்பாடுகளுக்காண்டி அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றபடி BCD இந்த 3 இதுலையும் ரயில்கள் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஏ பாதைக்கு நேரம் உள்ள ஸ்டேஷன் மூடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னொன்று, அந்த பாதையில ட்ரெயின் புழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நியூயார்க் நகரத்தில் அந்த சுரங்கப்பாதை அமைப்பில் அந்த பாதைகள் தடுக்கப்பட்டு ஸ்டேஷன்கள் பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்தும் அங்கே வர பயணிகளை நோக்கி சனிக்கிழமை, அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நைட்டு 11:57 இந்த மாதிரியான டைமிங்கில் அந்த தடை செய்யப்பட்ட ரயில் பாதையில் ஒரு மர்ம ட்ரெயின் வந்து போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெயின் கிடைக்காதவங்க வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு ட்ரெயின் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தேவைக்காண்டி அந்த மர்ம ட்ரெயினில் ஏறிடுறாங்க. அந்த ட்ரெயின் இயங்குறது எங்கேருந்து வருது, எந்த ஸ்டேஷன்லேருந்து வருது, அது போகிற இடம் என்ன அப்படின்ற ஒரு தகவல் இதுவரை கண்டுபிடிக்க முடியலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதை இயங்காமல் இருக்குது, அந்த ஸ்டேஷன் பயன்படுத்தப்படாத நிலையில் இருக்குது. இன்னொன்று, அது எந்தெந்த இடத்துக்கு போகுதுன்ற அறிக்கை ஓட விடுறதுக்கு ஆள் கிடையாது. அப்படின்ற பட்சத்துக்கு அங்கே அந்த ஸ்டேஷனை நோக்கி வர பயணிகள் BCD அப்படின்ற ட்ராக்ல வர ட்ரெயினில் ஏறாமல் வேற வழி இல்லாமல் ஏ ட்ராக்ல வர ட்ரெயினை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நிலை என்ன அப்படின்றது தெரியல. இப்படி தான் ஒரு சில பயணிகள் அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க. ட்ரெயினில் ஏறிட்டு ஒன்று அந்த ட்ரெயின் எதிர்காலத்தை நோக்கி போகுது. இப்போ கரண்ட் இயர் 1976ன்னு வச்சிங்கன்னா, அது 2000க்கு மேலே உள்ள இயரில் கொண்டு போய் அவங்களுக்கு விட்டுருது. அப்போ அவங்க எந்த மாதிரியான தோற்றத்தில், எந்த மாதிரியான பாதிப்போ இல்லை எந்த மாதிரியான செல்வத்தில் இருக்காங்களோ அந்த மாதிரியான தோற்றத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஒரு சில பேர்த்த ப்ரீவியஸ் இயரில் கொண்டு போய் விட்டுருது அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாயிருக்கு. அப்படிதான் ஒரு சயின்டிஸ்ட் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போய் அவரோட 2 கைகளையும் இழந்த நிலையில எதிர்காலத்துக்கு போயிட்டு திருப்பி கடந்த காலத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப அவரோட 2 கைகளை இழந்த நிலையில வந்திருப்பாரு. பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ட்ரெயின் 5 நிமிஷம் நிக்குது, அந்த ட்ராக்ல மட்டும்தான் நிக்குது, அதுவும் சனிக்கிழமை மட்டும்தான் நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, சனிக்கிழமை அதுவும் நின்றாலும் 5 நிமிஷம் அதோட கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். உள்ளக்க கண்ணாடி வழியா பார்க்கும்போது உள்ள பயணிகள் அதிகமா இருக்கிற மாதிரியான எந்த ஒரு தகவலும் யாரும் பதிவு பண்ணல. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு லோன்லியான ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள பயணிகள் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் 5 நிமிஷத்துல அதோட ஆட்டோமேட்டிக் டோரை க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணிட்டு டிராவல் ஆக ஆரம்பிச்சதுதான் ஏறுற மனுஷங்களை பொறுத்து எதிர்காலமா, கடந்த காலமா அல்லது நிகழ்காலமா அப்படின்றது தெரிய வரும். அதுக்கப்புறம் ஒரு சில நபர்கள் இதுவரைக்கும் மறைஞ்சு அது கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இதுவரைக்கும் அந்த நபர்கள் இந்த ஸ்டேஷன் வரையும் வந்ததுக்கு உண்டான தடயங்கள் இருக்கு. ஆனா ஸ்டேஷனுக்கு அப்புறம் எங்க போனாங்கன்ற தடயம் இன்ன வரையும் கண்டுபிடிக்கப்படலை. இப்படிதான் இந்த SCP-052 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் டிராவலிங் ட்ரெயின் சொல்லி பிக்ஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 9, 2009 ஒரு நபரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 1976ல இந்த ட்ரெயின்ல ஏறி இருப்பாரு. ஜூன் 9, 2009 அதே ஸ்டேஷன்ல இறங்கியிருப்பாரு. ஆனா அவரோட கைகள் இல்லாத நிலையில இறங்கியிருப்பாரு. அவரோட ஒரு நேர்காணல் மூலமா தான் இந்த SCP-052 அப்படின்ற மர்ம ட்ரெயினோட வித்தியாசங்களை பத்தி கண்டுபிடிக்க முடிச்சு. என்ன அப்படின்னா, 1976ல ஏறின அந்த நபர் நல்ல நிலையில, ஆரோக்கியமான நிலையில ஏறினவர். ஆனா ஜூன் 9, 2009 இறங்கும் போது அவருடைய 2 கைகளை இழந்த நிலை, அதாவது எதிர்காலத்துக்கு போயிட்டு அவர் திருப்பி கடந்த காலத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு நிகழ்வை அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த SCP-052 அப்படின்ற ட்ரெயின் டைம் டிராவலிங் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது 1932 இந்த ட்ரெயினை கட்டுமான பணி மூலமா கட்டியிருக்காங்க. 1976ல இந்த ட்ரெயின் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஸ்கிராப்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் எப்படி இயங்குது, எந்த ஸ்டேஷன்ல இருந்து இயங்குது, இது யார் இயக்குறா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நியூயார்க் சிட்டியில ஒரு மர்மமாவே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த செயின்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஷனை தடை பண்ணி இடிச்சிட்டதா ஒரு தகவல் இருக்கு. அதுக்கப்புறம் BCD அப்படின்ற ஒரு ட்ராக்ல உள்ள ட்ரெயினையும் அங்கங்க ஒரு சில காவல்துறையை சார்ந்த நபர்களையும் SCP ஃபவுண்டேஷன் துறையை சார்ந்த நபர்களையும் நிறுத்தி அங்க உள்ள பயணிகளை சேஃப்டியா ஏற்றி விடுற வேலைகள்ல இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி
எஸ்சிபி ஃபவுண்டேஷன் தரப்புலேருந்து தகவல் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த SCP-052 அப்படின்ற மர்ம ட்ரெயினை கண்டுபிடிக்க முடியாமலேயே அதன் மூலம் மீட்கப்பட்ட நபர்களை வச்சு இப்படி ஒரு ட்ரெயின் இயங்கி அவங்களோட நிலை எந்த மாதிரி எதிர்காலத்துல மாறுதா இல்லை கடந்த காலத்துக்கு போதா இல்லை நிகழ்காலத்துக்கு வருதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு அவங்கள பாதுகாப்பு வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது SCP பத்தி தகவல் தெரியும்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்.